சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ஸ்வேதா இருந்துட்டு விஜய் ஆசைப்பட்ட மாதிரி இந்த நிச்சயதார்த்தத்தை சீக்கிரமா நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டில் சொல்றாங்க. ஐயோ, நாளைக்கு மனோஜ்க்கு நிச்சயதார்த்தமா, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கணுமே, அது மட்டும் இல்லை மெயினாக மோதிரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை போட்டு எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. நம்ம ஸ்ருதிக்கும் ஒரு வார்த்தை மீனாவை சொல்கிறாங்க. ஸ்ருதியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஃபங்க்ஷன் கிராண்டாக நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க விஜயா. ஆனால் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாரு விஜயா, டிவோர்ஸ் கேஸ் பேர் இன்னும் முடியாமல் இருக்குது, அதனால் நிச்சயதார்த்தத்தை ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்லேயே வச்சு நடத்திக்கலாம், அதுக்கு அவங்க ஒன்றும் தப்பாக ஏதோ நடந்துக்க மாட்டாங்க, அதனால் நம்ம வீட்லேயே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுடா மனோஜ், நம்ம கல்யாணத்தை டிவோர்ஸ் முடிஞ்சாக்க அமெரிக்காவிலே போய் நடத்திட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோதிரத்தை காணுன்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பொண்ணு வீட்டுக்காரங்க பக்கத்தில் வேற வந்துட்டுருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அதை சீக்கிரமாக தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே எல்லாரோட முகமும் ரொம்பவே வாடி போயிடுது. அதுக்கு அடுத்ததாகவே நம்ம ரோகிணி நிற்கிறாங்க. என்ன மனோஜ், உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, இங்கே பாரு மோதிரமும் என்கிட்டயே தான் நீ விட்டுட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.